சரி, அந்த மன்னர் யூஸ் பண்ண ட்ரிக்கை நம்மளும் யூஸ் பண்ணி இரும்பை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டக்டிலிட்டி அப்படிங்கிற மெக்கானிக்கல் பண்பை பற்றி பார்க்கலாம். அதை எக்ஸ்பிளைன் பண்ண கோல்டை எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தங்கத்தை மெல்லிய வயராக ரொம்ப நீளமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது. இந்த பண்பு இருக்கிறனால தான் எந்த ஒரு ஷேப்புக்கு வேணுனாலும் நம்மளால் ஜுவல்லரியாக உருவாக்க முடியுது. இந்த பண்புக்கு பேர் தான் டக்டிலிட்டி அப்படிங்கிறது. அதாவது ஒரு தனிமத்தை மெல்லிய வயராக இழுக்கக்கூடிய பண்பு தான் டக்டிலிட்டி அப்படிங்கிறது. இரும்போட பாஸ்பரஸை நம்ம கலக்கும்போது துருப்பிடித்துங்கிற பண்பு காணாமல் போயிடுது. ஆனால் கூடவே இந்த டக்டிலிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டியும் போயிடுது. அது மட்டும் இல்லை, பிரிட்டில்னஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டி அதிகம் பண்ணுது. டக்டிலிட்டி எல்லா மெட்டலுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பண்பு. அதாவது ஒரு மெட்டலை எந்த ஷேப்புக்கு வேணுனாலும் நம்ம மாற்றணும்னா டக்டிலிட்டி தேவை. பிரிட்டில்னஸ்ங்கிறது உடையக்கூடிய தன்மை. உதாரணத்துக்கு கிளாஸ், செராமிக் எல்லாமே அதிகமான பிரிட்டில்னஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ். இதனால பாஸ்பரஸ் கலந்த இரும்பை பயன்படுத்தும் போது பிரிட்டில் கிராக் நடப்பதற்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். இருந்தாலும் பாஸ்பரஸ் இரும்போட கலக்கும்போது இரும்போட ஸ்ட்ரென்த்தும் ஹார்ட்னஸும் அதிகம் பண்ணுது. ஆனால் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 0.05% வரைக்கும் தான் பாஸ்பரஸு இரும்போட கலக்கணும். அதுக்கு மேலே பாஸ்பரஸை கலந்தோம்னா அந்த இரும்பை எங்கேயுமே நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ பாஸ்பரஸை ரொம்ப அதிகமாக இரும்போட கலந்தோம்னா கிளாஸ், செராமிக் மெட்டீரியல்ஸ் மாதிரி பிரிட்டில்னஸ்ங்கிற மெக்கானிக்கல் பண்பை பயன்படுத்தி இரும்பை ஈஸியாக நம்மளால் உடைக்க முடியும்.